வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டன் ஸ்பேரோ சாங் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கை கேட்கும் போது சூப்பராக இருக்குது. இந்த சாங்கை கேட்டு வைப் பண்ணுற அளவுக்கு ஒரு வேறு லெவலான சாங்காக இருக்குது. இந்த சாங்கை அறிவு தான் எழுதியிருக்காப்புல. சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இந்த சாங்கை சூப்பராகவே எழுதியிருக்காப்புல. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. அதுக்கப்புறமா இந்த சாங்லாம் 4 பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. தனுஷ், ஜிவி பிரகாஷ், சுப்லக்ஷ்மி, அறிவு. இவங்க 4 பேருமே இந்த சாங்கை செமையாக பாடியிருக்காங்க. அதுவும் இந்த சாங்கில் நம்ம தனுஷ் அவரோட வாய்ஸ் வரும்போது நம்ம காதே மெல்ட் ஆகிற அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக சூப்பராக அந்த சாங்கை பாடியிருக்காரு. தனுஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் மட்டும் இல்லாமல் சாங்கு பாடுறதுல டைரக்ஷனில் எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் ஆல்ரவுண்டரான ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் அவர் பாட்டு பாடி சாங் வந்தாலே குத்தாட்டம் போடுற மாதிரி வைப் பண்ணுற மாதிரி தான் சாங் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கும் இருக்குது. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. அடுத்து ஜிவி பிரகாஷ் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த சாங்கை வெறித்தனமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த சாங்கை வெறித்தனமாக கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் வந்து ஸ்வீட்டாக இந்த சாங்கை பாடியிருக்காரு. எப்படி டிஎன்ஏ காம்போ பயங்கரமான காம்போவோ அதே மாதிரி தான் தனுஷ், ஜிவி பிரகாஷ் இவங்களோட காம்போ வேறு லெவலான காம்போ. இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய பிளாக் பஸ்டர் படங்களாக தந்திருக்காங்க. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட காம்போ இந்த சாங்கில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன். இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கில் பிரியங்கா மோகன் வந்திருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக வராங்களா இல்லை இந்த சாங்கில் மட்டும் வராங்களா என்ன தெரியல. ஆனால் இந்த சாங்கில் வேறு லெவலில் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. ஒருவேளை நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இந்த படத்தில் பிரியங்கா மோகன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா பிரியங்கா மோகன் அவங்க பண்ணுற ரியாக்ஷனு கியூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக பிரியங்கா மோகன் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. அதுக்கப்புறமா அந்த படத்தில் பிரியா பிரகாஷ் வாரியர், அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பவிஸ் இவங்களாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை தனுஷ் அவர் தான் எடுக்கிறாப்புல. எடுக்கிற மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. நம்ம தனுஷ் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அது யார் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர் தான். 2 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இவங்களோட காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த படத்தை தனுஷ் அவர் தான் எடுக்கிறாரு. எந்த மாதிரியான ஒரு படமாக எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன போஸ்டராக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. முழுக்க அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வர அப்டேட் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்தில் இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு வைப் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான சாங் தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமு, எடிட்டிங்கு, விசுவல்ஸு, டான்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ சாங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.